கொஞ்சமாக புளி ஊற வச்சுட்டு 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, துவரம் பருப்பு, தக்காளி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பொரிஞ்சோன்னே புளி கரைச்சல் அப்புறம் துவரம் பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு தூக்கி பேனில் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் மிளகு சீரக பொடி உப்பு போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நுர வந்தோன்னு இறக்கிடணும். முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டையை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் முட்டை கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு பெப்பர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா புரட்டி எடுத்தோன்னா அழகாக அந்த மசால் தூள்லாம் அதில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் தோசை கல்லில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை மேலே போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த முட்டையை லைட்டாக சிம்மில் வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். மசால் தூள் நல்லா மொறு மொறுன்னு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸில் ரசம், சாதம், முட்டை வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு.